ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி பிரிய போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியானதுலேருந்தே பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் விருப்பம் இல்லாமல் செய்த திருமணம், அதோட பார்த்தோன்னா தேனிலவில் ரஹ்மான் அவர்கள் செய்த செயல் அப்படின்னு சாய்ரா அவர்கள் கண்ணீரோடு இருக்காங்கன்னு பல விஷயங்கள் பேசி வராங்க. அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் 29 வருட திருமணத்திற்கு பிறகு தனது மனைவி சாய்ரா பானுவிடமிருந்து விவாகரத்து செய்வதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இவருடைய தேனிலவு பற்றிய சம்பவம் குறித்து நடிகர் ரஹ்மான் பேசியிருக்கார். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் 29 வருட திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவி பிரிய போறாரு. இவரின் வாழ்க்கையில் இந்த விவகாரத்துக்கு காரணமான மனக்கசப்பான சில விஷயங்கள் ரஹ்மான் மற்றும் சாய்ராக்கு நெருக்கமானவர்கள் பார்த்தோன்னா ஊடகங்களில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் பாடகர் ஏ ரஹ்மானினுடைய மைத்துனனான நடிகர் ரஹ்மான் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. சாய்ராவை ரஹ்மான் தேனிலவுக்கு மலைப்பகுதிக்கு அழைத்து போயிருக்காரு. இதை பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்த ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நினைவு இருக்கிறது, அவர் திருமணமானவுடன் அவர் என் அண்ணியை தேனிலவுக்கு மலைப்பகுதிக்கு அழைத்து போனார். அதே நேரம் ஒரு 12 அல்லது 1 மணி இருக்கும். அப்போது எனது அண்ணி உறங்கி கொண்டிருந்தவாறு பேசினாங்க. அப்போது நான் அவரிடம் ரஹ்மான் எங்கே அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. பின்னர் சிறிது நேரம் கழித்து அவங்க வெறும் ஒரு அறையில் வீணை வாசித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் எப்போதுமே தனியாக இருக்க விரும்புகிறவர். அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். என்னிடம் ஆன்மீகத்தை தழுவுவது, இஸ்லாத்திற்கு மாறுவது பற்றியெல்லாம் என்னிடம் நிறைய பேசியிருக்காரு அப்படின்லாம் அந்த பேரில் நடிகர் ரஹ்மான் அவர்கள் பேசியிருந்தார். அதோட இன்னொரு விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. ரஹ்மான் எல்லாம் கடமைக்காக செய்திருக்கிறாரு. இத்தனை வருடங்கள் கழித்து மனைவி மனவேதனையுடன் பிரிவதாக இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர் முக்கியத்துவம் கொடுத்தது சங்கீதத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இதனால இந்த விஷயம் இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ பார்த்தோன்னா பிரபல நடிகையான ராதிகா பிரீத்தி அவர்கள் பிறப்புறுப்பில் ஏற்பட்ட மாற்றம் பற்றி ரொம்பவே மனவேதனையோட சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சின்ன திரையில் சிறப்பாக நடித்த ராதிகா பிரீத்தி தமிழில் பூவே உனக்காக சீரியலில் தொடர்ந்து நடித்தாங்க. அசாத்தியமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த தொடரானது பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. சின்ன திரையோடு நின்று விடாமல் வெள்ளித்திரைகளுக்கும் வாய்ப்புகளை தேடி வரும். இவங்களுக்கு 2023 சந்தானம் நடிப்பில் வெளியான 18 பில்டப் திரைப்படத்தில் நாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டவங்க அதற்கப்புறம் பல பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ரசிகனுடைய மிகப்பெரிய ஆதரவும் கிடைச்சது. மேலும் இவங்க எதையும் ஒளிவு மறைவில்லாமல் தெரிவிக்கக்கூடிய குணம் உடையவங்க. அவுட்டோர் ஷூட்டிங்கில் நடக்கும் சில விஷயங்களை தனது பேட்டியில் பகிர்ந்திருக்காங்க. என்னென்னா, பேச்சுலர் ரூமில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் குறித்து பேசியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளை தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாங்க. சீரியல்களோடு நின்று விடாமல் சில விளம்பரங்களிலும் நடித்திருக்கக்கூடிய இவங்க ரசிகர்கள் மனதிலும் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் பூவை உனக்காக சீரியலில் நடித்தப்போ பல்வேறு கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்களாம். ஒரு சில ஷூட்டிங்கில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக கழிப்பறை இருக்காது. இந்த விஷயத்தையும் தெரிவித்தவங்க ஒரு முறை படப்பிடிப்பில் கலந்து கொள்ள போனப்போ ஒரே கழிவறையை தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்களாம். அந்த நிலையில் வேறு வழி இல்லாமல் நானும் அந்த கழிவறையை ஷூட்டிங்கில் பயன்படுத்தினேன். அடுத்து தனது பிறப்புறுப்பில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இந்த மாற்றத்தை உணர்ந்து கொண்ட நான் தொடர்ந்து மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இவங்க இப்படி பேசியிருக்கிறது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டிருந்தாலும் விபரீதமாக மாறியிருக்கும்னு தனது மோசமான அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க ராதிகா பிரீத்தி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்னதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.